Thumb Kaba Story Times. காகம் ஒரு கடும் கோடை காலத்தில், சூடான கோடை நாளில் ஒரு சிறிய காகம் வானில் பறந்து கொண்டிருந்தது. அந்த நாள் மிகவும் வெப்பமான கோடை நாளாக இருந்தது. காகம் மிகவும் தாகமாக உணர்ந்தது. காகம் சுற்றி பார்த்தது, ஆனால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. நீண்ட நேரம் பறந்த பின் காகம் ஒரு மரத்தடியில் ஒரு சிறிய பாத்திரம் பார்த்தது. அவன் விரைவில் கீழே பறந்து அந்த பாத்திரம் உள்ளே காகம் பார்த்தது. காகம் வருத்தமாக அந்த தண்ணீர் பாத்திரத்தில் தண்ணீர் பாதியாகவே இருந்தது. மேலும் தண்ணீர் பாத்திரத்தில் நீர்மட்டம் மிகவும் குறைவாக இருப்பதால் பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை குடிக்க முடியாது என்று காகம் உணர்கிறது. காகம் மிகவும் கவலையாக இருந்தது. காகம் அந்த தண்ணீர் பாத்திரத்தில் இருந்து எப்படி தண்ணீர் குடிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தது. காகம் மீண்டும் மீண்டும் தண்ணீர் குடிக்க முயற்சிக்கிறது. ஆனால் காகத்தால் குடிக்கவோ அல்லது குடிக்க தண்ணீரை அடையவோ முடியவில்லை. அப்போது திடீரென்று காகம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது. அப்புறம் காகத்துக்கு ஒரு யோசனை தோணுது. நான் அந்த கற்களை பொறுக்கி தண்ணீர் பாத்திரத்துல போட்டா தண்ணீர் மட்டம் உயரும்னு. அப்புறம் காகம் ஒவ்வொரு கல்லை பொறுக்கி தண்ணீர் பாத்திரத்துல போட்டது. மெதுவாக தண்ணீரின் மட்டம் உயரத் தொடங்கியது. காகம் கல்லை ஒவ்வொன்றா எடுத்து தண்ணீர் பாத்திரத்துல போட்டது. தண்ணீர் மேலே மேலே எழுந்தது. இறுதியாக பாத்திரத்தில் நீர்மட்டம் உயர்ந்து காகம் இப்போது தண்ணீர் குடிக்கும் அளவுக்கு உயர்ந்தது. காகம் தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தது. இறுதியாக காகம் தாகம் தீர்ந்துவிட்டது. காகம் மீண்டும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்ந்தது. கடினமான சூழ்நிலைகளில் கூட நாம் வலுவான நம்பிக்கையையும் கடின உழைப்பையும் கொண்டிருக்க வேண்டும் என்று காகம் உணர்ந்தது. கதை போதனை. சிறிது சிந்தனை ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்க உதவ முடியும். இந்த கதை குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனமாக சிந்தித்து பயன்படுத்தி பொறுமையாக இருந்தால் பிரச்சனைகளை எளிதில் தீர்க்க முடியும் என்பதை கற்றுத்தருகிறது. புத்திசாலி காகம் போல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த கதைகளில் சந்திப்போம். மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.